அவங்க வந்து குருவான கரைச்சி சாப்பிட்டு கொடுக்குறாங்கல்ல, அது நல்லதுன்னு சொல்லி குழந்தை நல்லா பிறக்கும் அப்படின்னா அது எப்படி? அதாவது கற்பமானவங்களுக்கு குருவான கரைச்சி கொடுக்குறது இது ஆகுமா, இது நல்லதுதான்னு கேட்குறாங்க. இன்னொன்று கற்பமானவங்கள பாதுகாப்புன்னு ஒரு நூல் கட்டுறாங்க. அதே மாதிரி கற்பமானவங்களுக்கு பாதுகாப்புக்குன்னு சொல்லி நூல் கட்டுறது, இந்த அம்சங்கள் இருக்கிறதா கேட்குறாங்க. இது எப்படின்னு சொல்லி முதலாவது குருவானுங்கிறது கரைச்சி குடிக்கிறதுக்காக அருளப்பட்டது கிடையாது. கற்பமான இருக்கிறவங்க குருவானை ஓதலாம், அதன் மூலம் அவங்களுக்கு மனசாந்தி கிடைக்கலாம், வேறு வாய்ப்புகள் இருக்குது, அவங்க திக்ரு துவாக்களில் ஈடுபடலாம். ஆனால் கரைச்சி குடிக்கிறதுங்கிறது மார்க்கத்தில் உள்ளது கிடையாது. பாதுகாப்புக்கு நூல் கட்டுறதுங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக தடை செஞ்சுருக்கிறாங்க. மண் தஅல்லக தமீமத்தன் பக்கத் அஸ்ரக, யார் தாயத்தை அச்சரம் கட்டுறானோ அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டான்னு சொல்கிறாங்க. பாதுகாப்புக்கு நாங்கள் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கணும். அல்லாவே சொல்லி தந்த உதாரணமாக ஆயத்துல் குர்சி இருக்குது, அதை நம்ம ஓதலாம். குல்லோது பிரபி பழக்கம் இருக்குது, குல்லோது பிரபி நாஸ் இருக்குது. இந்த சூறாக்களை நாங்கள் வளமையாக ஓதி வரலாம். இது பாதுகாப்புக்காக சூரத்து மோபிதத்தை சொல்லப்படும், பாதுகாவல் சூறானே சொல்லப்படும். இது அல்லாமல் எங்களுடைய வீட்டு சூழலில் சைத்தானுடைய நடமாட்டங்கள் இருக்குது நாங்கள் நினைக்கிறோம்னு சொல்லி சொன்னால் குர்ஆன் ஓதுவதன் மூலமாக நாங்கள் அதை நீக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதுங்க, ஏன்னா எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டை விட்டு சைத்தான் மிரண்டு ஓடிடுவான் என்று சொல்கிறாங்க. ஏன்னா சைத்தானை பற்றி அதிகமாக சொல்லப்படுற ஒரு சூறா அது, சைத்தான பேசிக்கிறது சொல்ல வருது. அவள் எந்த வீட்டில் அது சூரத்துல் பக்ராவை நம்ம அதிகமாக வீட்டில் ஓதணும், அது அந்த சைத்தானை விரட்டுறதுக்கான வழியாக இருக்கும். இந்த மாதிரி மார்க்கத்தில் உள்ள வழிமுறைகளை நம்ம பார்க்கணும். இந்த நூல் கட்டுறது, அச்சலம் கட்டுறது, மந்திரிக்கு போடுறது, இதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்குது. சில நேரங்கள் இதில் சில நன்மைகள் வர்றது போல சில உணர்வுகள் இருக்கும். இப்னு மஸ்ஊத் அவங்களுடைய வீட்டுக்கு வராங்க, அவங்களுடைய மனைவியோட கையில் ஒரு நூல் இருக்குது. உடனே அந்த நூலை பிக்கிறாங்க. பிக்கிறது என்னது கட்டினான்னு சொல்லி அவள் சொல்ல கண் குத்துற மாதிரி இருந்துச்சு, அதுக்கு நான் கட்டினேன். ஆனால் கட்டினோடனே அந்த கண் வருத்தம் நின்றுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ இப்னு மஸ்ஊத் சொல்கிறாங்க, இது சைத்தான வேலை, அவன் குத்திட்டு இருக்கான், நீங்க சைத்தானுக்கு கட்டுப்பட்டோம். ஏன்னா தாயத்தை கட்டக்கூடாது அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நம்ம கட்டினோம்னா சைத்தானுக்கு அடிமையாகிடும், சைத்தானுக்கு கட்டுப்பட்டுரும். குத்திட்டு இருப்பான், நீங்க அவனுக்கு கட்டுப்பட்டோன்னே குத்துறத நிப்பாடு. இப்ப வேலை கிடையாது அவனுக்கு, நம்மளை சிறுக்க செய்ய விட்டுட்டாண்டா இதுக்கு பிறகு நீ நிம்மதியா எதை வேணாலும் செஞ்சுட்டு என்று விட்டுருவான் என்று சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் கட்டத்திருக்கிற துவா உங்களுக்கு போதாதா? அல்லாஹ் இஸ்பி அந்த சாபி லா சிவா இல்லா சிவா சிவா லா யுகாதிரு சக்கரமா, இந்த துவாவை ஓதுங்க என்று சொல்லி அவனுடைய மனைவிக்கு சொன்னதாக நாங்கள் ஹதீஸ்களை பார்க்குறோம். எனவே நாங்கள் இந்த வழிமுறைகளை விட்டுட்டு குர்ஆன் ஓதுவதன் மூலமாக, அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலமாக, ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்வதன் மூலமாக, குறிப்பிட்ட சூறாக்களை அதிகமாக ஓதுவதன் மூலமாக, ஆயத்துல் குர்சி ஓதுவதன் மூலமாக நாங்கள் எங்களுக்கான அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பை பெறதுக்கு முயற்சி செய்யணும். அதுதான் சொல்லப்பட்ட செய்திகள். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.